ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். புதுச்சேரியில 9 வயதான சிறுமி ஆர்த்தி அவர்களுக்கு நடக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் கொடூர தாக்குதலை பற்றியும், அதே நேரத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஸ்பெயின்ல இருந்து வந்த சுற்றுலா தம்பதிகளான ஜான் ஹியானா என்பவர்களுக்கு நடக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் அவர்களுக்கு நடந்த கொடூர தாக்குதலை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ புதுச்சேரியில முத்தியால்பேட்டைன்ற பகுதியில கடந்த மார்ச் 2ஆம் தேதி, அதாவது கடந்த சனிக்கிழமை, அங்க பகுதியில விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமி ஆர்த்திங்கிற அந்த ஒரு சிறுமி வந்துட்டு திடீர்னு மாயமான முறையில காணாம போயிட்டாங்க. அந்த குழந்தை காணா போனதை அடுத்து வெளியில வந்து பார்த்தா அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு திடீர்னு காணா போனதை பார்த்துட்டு அங்கங்கேயும் தேடி இருக்காங்க. தேடி பார்த்ததுல அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்காதனால உடனே அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி என் குழந்தை விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு காணோம், நாங்களும் எங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்க குழந்தை கிடைக்கல அப்படின்ற ஒரு முறையில அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த போலீஸ்காரர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவங்களும் அந்த ஏரியால ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. எங்கேயுமே குழந்தை கிடைக்கல. குழந்தை கிடைக்காதனால அவங்க நினைச்சிட்டாங்க, இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்துட்டு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருந்து வடநாட்டுல இருந்து வந்துட்டு, அதாவது நார்த் சைட்ல இருந்து வந்துட்டு ஒரு சில கும்பல் வந்து குழந்தைய கடத்திட்டு இருக்காங்க சென்னையில எல்லாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு வாட்ஸ்அப்ல பரவுச்சு இல்லைங்களா. அது இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஆட்கள், வடநாட்டு இளைஞர்கள்லாம் எப்படி தங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க போய் விசாரணை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க 2 நாளா. ஆனா அதன் மூலியமா எந்த பலனும் இல்லை, குழந்தைகளை அந்த மாதிரி யாருமே கடத்துற மாதிரி தெரிய வரல. சோ இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது 2 நாள் கழிச்சு அந்த குழந்தையோட வீட்டு பகுதியிலேயே, அந்த பக்கத்திலேயே இருக்க ஒரு சாக்கடையில அந்த ஒரு சாக்கு மூட்டை வந்துட்டு கிடந்திருக்கு. இந்த சாக்கு மூட்டையை வந்துட்டு அந்த போலீசார்கள் எடுத்து அதை வந்துட்டு சந்தேகத்தின் பேர்ல பிரிச்சு பார்க்கும்போது அந்த ஆர்த்தின்ற குழந்தை மூஞ்சி அடையாளமே தெரியாம அடிச்சு சிதைக்கப்பட்டிருக்குது. அந்த மூஞ்சி வந்துட்டு பிளேடோ கத்தியாலையோ கிழிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அந்த கை காலெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. உள்ளே எலும்பு நொறுங்கி அந்த குழந்தை வந்துட்டு பிணமா அந்த சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த சாக்குல அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த சாக்கடையில அந்த பொண்ணு கொடூரமா தாக்கப்பட்டு பிணமா கிடந்த கண்டுபிடிச்சனால அவங்க அங்கனக்குள்ள இருந்த எல்லா சிசிடிவி, அக்கம் பக்கத்துல இருந்த சிசிடிவி எல்லாம் போலீசார்கள் வந்துட்டு மிக தீவிரமா செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதுல அதுல வந்துட்டு விவேகானந்தன், 54 வயதான விவேகானந்தன் அப்படின்றவனு பேரை பாருங்க. இந்த பன்னாட நாய்க்கு பேரு விவேகானந்தனா. 54 வயதான விவேகானந்தனும் 19 வயதான கருணாஸ் என்பவனும் 2 பேரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இவனுங்க மட்டும் இல்ல, இவனுங்க சேர்ந்து இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த விவேகானந்தன் போய் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டு 19 வயசு கருணாசும் நானும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போயிருந்திருக்கான். இந்த குழந்தை அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு என்னடா இப்படி பண்றாங்கன்ட்டு அந்த குழந்தை அந்த இதை கத்திறது இருக்கு. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க, என்ன கத்துச்சோ அது கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி படு மோசமா கத்துன உடனே இவனுக்கு அங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கவும், அப்படி கத்துதே, அந்த குழந்தை கத்துனா நம்ம மாட்டிப்போமே, அந்த குழந்தைய அதட்டி இருக்கானுங்க, அமைதியாரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை கேட்கல, பயத்துல கத்தி இருக்கு, அடிச்சிருக்கானுங்க, துன்புறுத்தி இருக்கானுங்க. அதையும் மீறி அந்த குழந்தை கத்துனனால, அந்த வழியிலையும் துடிச்சு கத்துனனால அந்த குழந்தைய வந்துட்டு வேற வழி இல்லாம அவனுங்க மூஞ்சி எடுத்து கத்தி வச்சு கிழிச்சு அடின்னு அடிச்சு கை காலெல்லாம் நொறுக்கி அந்த குழந்தைய கொடூரமா அடிச்சனால அந்த குழந்தைய இறந்துருக்குது. இறந்த உடனே இவனுங்க வந்துட்டு சாக்கு முட்டையில கட்டி போய் சாக்கடையில தூக்கி எரிச்சிட்டாங்க. பன்னாட நாய்க, இவனை வளர்த்த அம்மா அப்பா இவனுங்களை எந்த நேரத்துல பெத்து எப்படி வளர்த்தானுங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் செய்யும் போது அவனுங்க வந்துட்டு போதையில இருந்ததா சொல்றானுங்க. அந்த நாய்க கஞ்சா குடிச்சிருக்காங்க போல. மிருகத்தை விட மோசமா நடந்திருக்கானுங்க. இந்த நாய்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் மக்களே, நீங்களே சொல்லுங்க. இதுல அந்த பேரண்ட்ஸ் தான் குழந்தைய காணாம போய் அதே பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த போலீஸ் மிக தீவிரமா தேடும் போது அந்த ஊருக்கே வந்துட்டு மிகப்பெரிய பரபரப்பாயிருச்சு. இப்படி ஒரு குழந்தைய காணா அப்படின்ட்டு ஊரே தேடுது, போலீஸ் ஸ்டேஷன்லயே தேடுறாங்க. அதே பகுதியை சேர்ந்தவன் தான் இந்த விவேகானந்தன் நாயும் இந்த கருணாஸ் பன்னாடையும், இவனுங்களும் சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்க வந்துட்டு தேடி இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பா நம்ம வந்துட்டு இப்படி செஞ்சுட்டோமே, போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க, இவங்க எந்த அளவுக்கு தேடுதல் பணியில இருக்கிறாங்க, நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்களா, நம்ம மாட்டிப்போமா, இவங்க அந்த அளவுக்கு தேடி நம்மள நெருங்கி வந்துட்டாங்களா அப்படின்றத வாட்ச் பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட கேவலமான கேடியா இருப்பானுங்க அவனுங்க.
இதுல வந்துட்டு இந்த சிசிடிவின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா இவனுங்க மாட்டியிருப்பானுங்களா? சிசிடிவி வச்சுதான் அவங்க மாட்டினானுங்க. இவங்க கையும் களவுமா பிடிபட்டானுங்க. அதனாலதான் இவனுங்க உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. இதுக்கு மேல வந்துட்டு நம்மளால மறைக்க முடியாதுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த திருட்டு அயோக்கிய நாய்களை காவல் நிலையத்துல கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடலையும் வந்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக அங்க பகுதியில உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுங்க வந்துட்டு படு மோசமான முறையில அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது, சொல்றதுக்கே வாய் கூசு. அந்த அளவுக்கு கேவலமான பிறவியா இருக்கிறாங்க இந்த மிருகத்தனம் வாய்ந்த கேடுகட்ட நாயிய. இத கேட்டுட்டு அவங்க பெற்றோர்கள் கதறாங்க, என் பொண்ணுக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு கதறாங்க. அதை நம்மளால பார்க்கவே முடியல. பொதுமக்களும் வந்துட்டு இதை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும், இந்த மரணத்துக்கு சரியான முறையான நீதி கேட்டு பொதுமக்களும் போராடுறாங்க. காவல்துறையில கைது பண்ணி வச்சா பத்தாது, அது கண்டிப்பா கடுமையான தண்டனை நிறைவேற்றப்படணும். அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளிகளை நீங்க எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க வந்துட்டு போராடுறாங்க. இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கப்படல, அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனை இன்னும் வழங்கப்படல. அவங்க காவல்துறையில கைது பண்ணி தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ அதனால இவங்க வந்துட்டு கடற்கரையில வந்துட்டு இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் வந்துட்டு பல பாலியல் வன்கொடுமை நடந்து முறையான தண்டனை வழங்கப்படாதனால அவனுங்க மேல்முறையீடு பண்ணி எவ்வளவோ பேர் வந்துட்டு ரிலீஸ் ஆகி ஜாமீன்ல எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். சோ இந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பேரும் சேர்ந்து கடற்கரையில போராடுறாங்க. மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு போராடுறாங்க. இந்த சிறுமி உடலை நாங்க வாங்கணும்னா ஒண்ணு அவங்களுக்கு கடுமையான தண்டனை எங்க முன்னாடி கொடுங்க, இல்லைன்னா அவங்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போராடுறாங்க. இதை கேட்டு அந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதை பார்த்துட்டு அவங்களே நேரடியா வந்து வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை அவரே கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்கள் அந்த சிறுமியோட உடலவே வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த உடலை வாங்கிட்டு போய் அதுக்கு முறையான அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஸ்பெயின்ல இருந்து வந்த ஜான் ஹியானா அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தம்பதியர், அவங்களுக்கு வந்துட்டு மிக கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை நடந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜான் ஹியானா அப்படின்ற தம்பதியர் வந்துட்டு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட முழு நேர வேலையே என்னன்னா பைக்லயே ஒவ்வொரு உலக நாடுகள் ஃபுல்லா போய் இவங்க சுற்றுலா போய் அந்த நாடுகள்ல உள்ள மத்த ஒரு சில முக்கியமான இடங்கள், மத்தபடி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் ஷேர் பண்றது, இந்த மாதிரி வேலையை தான் அவங்களோட முழு நேர வேலையாவே பல வருடங்களா வச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளா பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம ஊர்ல நம்ம அஜித் சார் போறாங்க, ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு பைக்லயே அவங்க வந்துட்டு எப்படி சுற்றுலா எல்லாம் போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்பப்போ போஸ்ட்ல எல்லாம் வருது, அது மாதிரி இவங்களும் ஒரு முழு நேர வேலையாவே இதை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகும்போது நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த 6 மாதங்களாவே இவங்க வந்துட்டு இந்தியாவிலதான் சுத்தி பார்த்து இருந்திருக்காங்க. லே, லடாக், இமாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டு லாஸ்டா வந்துட்டு இவங்க ஜார்க்கண்டுக்கு வந்திருக்காங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார் வழியா போய் அப்படியே நேபாள் போறதா இவங்களோட பிளானிங். இப்ப இந்த மாதிரி ஜார்க்கண்ட் வந்த இடத்துல மார்ச் 1ஆம் தேதி அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல தும்கா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல குர்மாட் அப்படின்ற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்படி அந்த டயத்துல வந்துட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு. உடனே அவங்க வந்துட்டு இங்கேயே நம்ம எங்க தங்கலாம், தங்கிட்டு நம்ம அடுத்து காலையில நம்மளோட பயணத்தை திரும்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அது ஒரு சின்ன கிராமமா இருந்தனால அவங்க அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஜங்கிள்குள்ள அப்படியே அவங்க வந்துட்டு அவங்க எப்பயுமே இந்த மாதிரி சுற்றுலா போறவங்க எல்லாம் அவங்க தேவையான திங்ஸ், ஒரு சின்ன டென்ட் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 பேர் தங்குற மாதிரி சின்ன டென்ட் போட்டு அவங்களே அங்க தங்கி அவங்க கையில இருந்த சாப்பிட்டுக்கிட்டு தங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை கவனிச்சு கொண்டு இருந்த அந்த பகுதி இளைஞர்கள் இன்னும் ஒரு சில இளைஞர்களை கூட்டி வந்துட்டு அந்த இடத்துல போய் அவங்க கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு அது புரியாதனால அவங்களோட இன்டென்ட்டை எப்படியாவது போய் அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் போயிருக்காங்க. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஜான் ஹியானா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஜானை மாதிரியா தாக்கியிருக்காங்க. ஹியானாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் தனியா வச்சு அவங்களோட பாலியல் ரீதியா ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க. துன்பப்படுத்த அவங்களையும் ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு சில பொருட்களையும் டென்ட்டையும் எல்லாத்தையும் திருடிட்டு எடுத்துட்டு ஓடிட்டாங்க. உடனே வந்துட்டு மிச்சம் மீதி இருந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ஜானு ஹியானாவும் அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் இந்த ஸ்ட்ரென்த்தோட அதை எடுத்துட்டு அந்த நான் சொன்னேன் இல்லையா ஜங்கிள் பகுதியில கொஞ்சம் மெயின் ரோட்ல இருந்து தள்ளி போய் டென்ட் அமைச்சிருந்தாங்கல்ல, அவங்க
அவங்க அங்க இருந்து அவங்க தள்ளாடி தள்ளாடி அந்த மெயின் ரோட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அதுக்கு மேல நடக்க முடியாம அதே இடத்துல மயங்கிய நிலையில கிடந்திருக்காங்க. உடனே அந்த மெயின் ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 10:30 to 11 மணிக்கு கிட்ட வந்துட்டு அந்த ரோட்ல பாட்ரோலுக்காக வர்ற போலீசார்கள் வந்துட்டு பார்த்துருந்துருக்காங்க. பார்த்துட்டு இது யார் என்னன்னு விசாரிச்சு அவங்கள உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் சேர்த்திருக்காங்க. மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து போலீசார்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த இடத்துல தேடுதல் வேட்டையில குற்றவாளிகளை தேடும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபட்டதுல அன்று இரவே வந்துட்டு ஒரு சில பேரை வந்துட்டு கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவங்கள வந்துட்டு காவல்துறையில வச்சிருக்காங்க. இது குறித்து வந்துட்டு அங்க உள்ள அரசியல் பிரமுகர் அநேகர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிச்சதோடு உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு சொல்றாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துல மட்டும் கடந்த 9 வருஷத்துல 13,533 பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அவங்க கிட்டத்தட்ட சராசரியா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 4 பெண்கள் பாலியல் வன்கொடுமை அந்த மாநிலத்துல மட்டுமே நடக்குது. அப்ப இந்தியா ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனா இன்னமும் இந்த அரசியல் தலைவர்கள் வந்துட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்ட்டு வாயறிக்கையாதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கூட இப்படி வந்துட்டு கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட்டதா இந்தியாவுல ஒண்ணு கூட எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க வந்துட்டு அப்படி நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்நேரம் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு வந்துட்டு ஒரு கடும் தண்டனை நடந்திருக்க வேணாமா? அவனுங்களை மக்கள் மத்தியில நிக்க வச்சா அறுத்து எரிஞ்சிருக்க வேணாமா? அப்பதானே குறையும். இப்படி நடக்காம சும்மா அவனுங்களை கைது பண்ணி ஜெயில போட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுங்க வளர்த்துக்கிட்டு அவங்களோட குற்றம் எப்படா நிரூபிக்கப்படும் அப்படின்னு அப்படியே நிரூபிச்சாலும் சும்மா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஜெயில பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவனுங்க மேல்முறையீடு பண்ணி காசுதான் இந்த காலத்துல காசு பணம் படைச்சவன் வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய வக்கீல புடிச்சு ஏதாவது ஒண்ணு வாதாடி உடனே அவனுக்கு ஜாமீன்ல வெளியே வந்துடுறானுங்க. என்ன பிரயோஜனம்? இவனுங்க வந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அப்படியும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவங்க நல்லபடியா தான் திறானுங்க. அதனாலதான் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, இவ்வளவு பிரச்சனையும். அவனுக்கு தக்க தண்டனை நடந்திருந்தா இந்நேரம் இவ்வளவு நடக்குமா? இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு சராசரியா 4ன்னா இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 கூட மாற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நிலைமையில கவர்மெண்டே இருக்குது. அந்த புதுச்சேரி சிறுமியோட பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான அந்த விவேகானந்தன்ற கிழட்டு கூவையும் அந்த கருணாசுங்கிற அந்த சொறி நாயும் இந்நேரம் அந்த குழந்தைக்கு இவங்க என்ன பண்ணானுங்களோ அதே மாதிரி இவனுங்களையும் புடிச்சு அவனுங்களத அறுத்து அவனுங்க மூஞ்சியெல்லாம் கிழிச்சு கை கால எலும்பு நொறுங்க உடைச்சு அவனுங்களையும் சாக்குல கட்டி நேரம் சாக்கடையில தூக்கி எரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குமா? ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு இவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள்ல தாமதிக்குது? அதான் எல்லாமே அப்பட்டமா தெரியுது. அவனுங்க வாயாலேயே வந்துட்டு ஒத்துக்கிறானுங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு கவர்மெண்ட் ஏன் தாமதிக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுவா இருந்தாலும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமை ஆக்காட்டி இந்த மாதிரிதான் இன்னும் அநேக பேர் செஞ்சுட்டே இருப்பானுங்க. அநேக நாய்கள் இந்த நாட்டுல இன்னும் சுரி நாய்கள், வெறி நாய்கள், கேடு கட்ட ஜென்ம பிறவிகள்லாம் இந்த நாட்டுல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இவனுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய பயப்படவே மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க நம்மளை கைது பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஜெயில வைப்பானுங்க. நம்ம எப்படி இருந்தாலும் வாதாடி வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் மக்கள் இதை மறந்துடுவாங்க. நம்ம இஷ்டம் போல வாழலான்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. இன்னும் அதிகமாகவும் உருவாகும். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இந்த மாதிரி தண்டனைகள் வந்துட்டு விசாரிக்கப்படுறதே என்ன கேட்டா தப்புதான். இவனுங்க வந்துட்டு அந்த ஸ்பாட்லயே நிறுவனம் ஆயிடுச்சா அங்க இருந்து எங்கேயும் போகக்கூடாது. அங்கனக்குள்ளே அவங்களுக்கு கதையை முடிக்கணும். இந்த மாதிரி தண்டனை கடுமையாக்கப்பட்டாதான் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிற ஒண்ணுதான், இந்த விஷயத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சு நீங்க உங்க மனசுல என்ன கருத்து நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. மீண்டும் இந்த வீடியோவை அநேக மக்களுக்கு வந்துட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்துட்டு இந்த விஷயத்தை பத்தி அவங்களோட கண்டனங்களையும் அவங்களோட கருத்துக்களையும் அவங்களும் தெரிவிக்கட்டும். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.